வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மித்தோன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மித்தோன்ஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாதம் வடிப்பது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். குக்கிங் சீரீஸ் பார்ட் 1. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. முதல்ல அரிசி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு. எங்கள் வீட்டில் சின்ன கிளாஸில் ஆளுக்கு ஒரு 2 கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். தேவையான அரிசி எடுத்து முதல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நான் 2 பேருக்கு சமைக்கிறதுனால 4 கிளாஸ் போடுறேன். உங்கள் வீட்டில் பெரிய கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு கிளாஸ் ஒருத்தருக்கு எனஃபாக இருக்கும், ஏன்னா அது 150 கிராம்ஸ்னால. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு முதல் வேலையாக கழுவ ஆரம்பிங்க. ஏன்னா அரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம சமைக்க போகிறோம். அண்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை நம்ம சேர்த்து வைப்போம். பிகாஸ் அதை எடுத்து செடிக்கு ஊற்றலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். மே மந்த் வர யாருக்கிட்டையும் தண்ணி இல்லை, ஸோ சேவ் வாட்டர். அப்புறம் திருப்பி ஒரு 3 வாட்டி கிட்ட கழுவிக்கோங்க. ஸோ க்ளீனாக நல்லா கழுவிட்டு திருப்பி நம்ம ஒரு நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஊற வச்சா தான் அரிசி ஒரு நல்ல ஃப்ளஃபியான ஒரு இதில் ஸ்ட்ரக்சரில் வரும். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரிசியை குக்கருக்கு மாற்றிடலாம். குக்கருக்கு மாற்றினதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம கிளாஸ் அரிசி எடுத்தோமோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணியை அதே கிளாஸில் எடுத்து ஊற்றணுங்க. நான் ஒரு 4 கிளாஸ் எடுத்ததுனால 8 கிளாஸ் ஊற்றிட்டேன். அண்டு நெக்ஸ்ட்டு மூடி எடுத்துக்கலாம். மூடிக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது பேர் தான் கேஸ்கெட். இந்த கேஸ்கெட் மூடியோட சைஸு கரெக்டாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேஸ்கெட் இருக்குது. உங்கள் மூடிக்கு எது கரெக்டானதோ அதை நீங்கள் எடுத்து போடுங்க. குக்கர் மூடிக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சின்ன குக்கர்னால சின்ன கேஸ்கெட் எடுத்துக்கிறோம். அண்ட் கேஸ்கெட்டை சொருகுங்களா உள்ள டிஷ்கா அப்பாடா சொருகியாச்சு. அண்ட் மூடிக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு மூடிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மூடிக்கான முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். இப்படி மூடினதுக்கப்புறம் விசில் எடுப்போம். ஐயோ பாவங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இருக்கிறீங்க. நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேன். நீங்கள் யார் ஃபேன்ன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விசில் போட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சிங்கன்னா உள்ளே அந்த ஹீட் ஃபார்ம் ஆகுங்க. ஹீட் ஃபார்ம் ஆகி 3, 2, 1 புஷ்ஷுன்னு அடிச்சுங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு நம்ம திறக்கலாங்க. எவ்வளோ ஆவி பறக்குது பார்த்தீங்களா? இந்தளவுக்கு ஆவி நீங்கள் ரொமான்சம் படத்தில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆத்மாவே போ. ஸோ சாதத்தை எடுத்துக்கிறோங்க. சாதம் எவ்வளோ நல்லபடியாக வந்திருக்கு, ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. எனக்கே அது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான், நல்லபடியாக பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்திங்கனாலே தெரியும். நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாதம் பார்த்திங்களே, ஆவி பறக்க ஆனால் பறக்க தரிக்க சூப்பராக வந்திருக்கு சாதம். நம்ம சாதத்தை எடுத்து பார்ப்போம் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குதுன்னு. ஓரளவுக்கு ரஃப்பாக தான் இருக்குது, பட் ஓகே தான். ஃபஸ்ட் டைம்னால நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக சாதம் சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்கள் எப்படி சமைச்சிங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த குழம்பு இன்றைக்கி உங்கள் வீட்டில்னு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கூறவும். ஸோ உங்கள் இடத்துலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் மித்தோன். பாய்.